டு அவர் சர்ப்ரைஸ் அடுத்த நாளைக்கு -98,000 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று அனுப்பிட்டாங்க. 19,450 ரூபா நஷ்டம். இந்த 49 ரூபா பர் ஆர்டர் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டர் ஏதோ கால்குலேட் பண்ணி 8,000 + 8,000 16,000 ஏதோ நம்பர் போட்டு 98,000 மைனஸ் போட்டு இவங்களுக்கு டெபிட் நோட் அனுப்பிட்டு கால் பண்ணுறாங்க. உங்கள் அக்கௌண்ட் டெபிட்ல போயிடுச்சு, நீங்கள் 98,000 பைசா எப்போ கட்ட போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஷி வாஸ் ஷாக்ட் அகைன். பாஸ்வேர்டை யூசர் நேமை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் பேன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் ஐடி, எப்படி நீங்கள் வந்து டெபிட் கார்டு யார்ட்டையும் கொடுக்கறது இல்லையோ, கார்டு நம்பரை கொடுக்கறது இல்லையோ, அதே மாதிரி உங்கள் ட்ரேடிங் டீட்டெயில்ஸையும் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுங்க. பல பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து அவங்க வித்ட்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்தா கூட என் அக்கௌண்ட்டு தானே பைசா வரும், அதனால் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. இதை ஸ்கேம் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு மிக முக்கியமான பதிவு. சின்ன பதிவு தான், டெஃபினட்டாக பாருங்கள். உடனே சேஃப்கார்ட் பண்ணிங்க உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை. நிறைய பைசா தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சமீப காலமாக கார்வி கன்சல்டன்ஸ்னு ஒரு கம்பெனி ஒரு 25,000-30,000 கோடி பவர் ஆஃப் அட்னி வாங்கிட்டு எல்லாரோட ஷேர்ஸையும் பிளெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணி பைசா தொலைச்சி பண்ணிட்டான் இல்லையா. இது மாதிரி ஐஏஎஃப்எல்னு ஒரு கம்பெனி, அவங்க மேலே ஒரு ஸ்கேம் வந்தது. வெள்ளூரில் ஒரு 3,000 கோடி ஏமாற்றிருக்காங்க. கோயம்புத்தூரில் ஒரு 3,500 கோடி, ஒரு சின்ன பையன் ஒரு 300 கோடி ஏமாற்றிருக்கான். இது மாதிரிலாம் வந்து நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு. ஆன்லைனில் ஃபெடெக்ஸ், நீங்கள் வந்து ஏதோ பார்சல் அனுப்புறீங்க, பார்சலில் வந்து ஒரு கான்ட்ராபேண்ட் ஏதோ அனுப்பிட்டீங்க, உங்கள் மேலே ஒரு கேஸ் இருக்குது, நீங்கள் வந்து உடனே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஸ்கேம் பண்ணுறது. உங்கள் டெபிட் கார்டு நம்பர் சொல்லுங்கள், 16 டிஜிட் நம்பர் சொல்லுங்கள், அந்த சிவிவி நம்பர் சொல்லுங்கள், ஓடிபி வரும் சொல்கிறது. ஜிபேயில் வந்து நான் ஒரு 100 ரூபா அனுப்பிட்டேன், தப்பாக அனுப்பிட்டேன், அந்த பைசா அவனை திருப்பி அனுப்புங்க. இது மாதிரி பல ஸ்கேம் நடக்குது இல்லையா. இது ஒரு ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசாக ஒரு ஸ்கேம் ஆரம்பிச்சிருக்கு. வெரி ரீசெண்டாக என்னோட ரிலேட்டிவ், அவங்க வந்து யூடியூப் ஆட்லாம் வரும்போது மேலே ஒரு ஆட் வரும் இல்லையா, அதில் கொட்டாக் செக்யூரிட்டிஸ் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்து 0 brokerage ஆடு போட்டிருக்காங்க. இன்ட்ராடேக்கு நோ brokerage, 0 brokerage ஆட் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு கிளிக் பண்ணி அதில் ஒரு ஃபார்ம் வந்திருக்கு, ஃபார்ம் சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. யாரோ கால் பண்ணிருக்காங்க. கால் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 0 brokerage கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு 50,000 அந்த அக்கௌண்ட்டில் பைசாவும் டெபாசிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு மெயில் வருது கொட்டாக் செக்யூரிட்டிஸ்லேருந்து, 49 ரூபா பர் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு brokerage போட்டு இது வருது. இவங்க வந்து உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் 0 brokerage போட்டிருந்தது, நீங்கள் எனக்கு அனுப்பின மெயிலில் வந்து 49 ரூபா brokerage போட்டிருக்கீங்களே, இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி திருப்பி அவங்க கால் சென்டரை ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அந்த கால் சென்டர் ஏதோ ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்கு போகிறது போல இருக்குது. இவங்க எப்படி ரூட் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு ஃப்ரான்ச்சைஸி, அவங்க கொட்டாக் செக்யூரிட்டிஸோட ஃப்ரான்ச்சைஸிக்கு போகிறது. அந்த ஃப்ரான்ச்சைஸிலே ஒருத்தர் எடுத்து பேசுகிறான். மேடம் உங்கள் பின் நம்பர் கொடுங்க, ஓடிபி நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அன்றைக்கி வந்து ஹாலிடே, சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் லீவ். ஸோ அந்த சமயத்தில் மார்க்கெட் இல்லை அப்படின்றதால ஓடிபின்றது ஒரு நாளைக்கு தானே வேலிடு. இவங்க ஓடிபி கொடுத்துட்றாங்க. அவன் ரீசெட் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டான். திங்கட்கிழமை அன்றைக்கி இவங்க அக்கௌண்ட்டில் ஒரு 8,000 குவான்டிட்டி ஃபின் நிஃப்டி வாங்கியிருக்கான். 3 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். 3.5 ரூபாய்க்கோ 3.25கோ 2.25கோ விற்றுருக்கான். ஓகே, விற்றுட்டு பார்த்தா இன்றைக்கி ஈவினிங் 19,456 ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் நஷ்டம். இவங்க ஷாக் ஆகிட்டாங்க. நான் ட்ரேடே பண்ணல, 3:30 மணிக்கு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி எஃப்என்டோ என்ன போல இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா 19,450 ரூபா நஷ்டம். உடனே வந்து ஷீ சென்ட் அ மெயில் டு தி கொட்டாக் செக்யூரிட்டிஸ், இது மாதிரி வந்து என்னோட இதில் அன்ஆத்தரைஸாக ட்ரேட் பண்ணிருக்காங்க, இன்றைக்கி நான் ஓப்பனே பண்ணல, ஓடிபியை ஜென்ரேட் பண்ணல, எப்படி ட்ரேட் பண்ணாங்கன்னு தெரில, இது இப்போ ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க. டு அவர் சர்ப்ரைஸ் அடுத்த நாளைக்கு -98,000 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று அனுப்பிட்டாங்க. 19,450 ரூபா நஷ்டம். அந்த 49 ரூபா பர் ஆர்டர் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டர் ஏதோ கால்குலேட் பண்ணி 8,000 + 8,000 16,000 ஏதோ நம்பர் போட்டு 98,000 ரூபா, 50,000க்கு மேலே 98,000 மைனஸ் போட்டு இவங்களுக்கு டெபிட் நோட் அனுப்பிட்டு கால் பண்ணுறாங்க. உங்கள் அக்கௌண்ட் டெபிட்டில் போயிடுச்சு, நீங்கள் 98,000 பைசா எப்போ கட்ட போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஷி வாஸ் ஷாக்ட் அகைன். நான் இது மாதிரி அவங்களுக்கு மெயில் அனுப்பியிருக்கேன், திருப்பி 98,000 கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கடைசியில் பார்த்தாக்கா இந்த ஃப்ரான்ச்சைசி மாடலில் ஆப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க இவங்க அக்கௌண்ட்லேருந்து ஓடிபி இல்லாமலே ஏதோ பண்ணி ட்ரேட் பண்ணி ஒரு 1,50,000 நஷ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த புரோக்கர்கிட்ட அக்கௌண்ட் வச்சுட்ருக்கேன்னு பாருங்கள். அந்த புரோக்கரில் கண்ட்ரோல்ஸ்லாம் வச்சுட்ருக்கானா, நல்ல ரெப்யூட்டட் புரோக்கர்ஸ்கிட்ட போங்க. ஏதாவது கொஞ்சம் காமசமாக புரோக்கர்கிட்ட போயிட்டீங்க அப்படின்னாக்கா நாளைக்கு ஒரு பிரச்சனைனா கிளைம் கூட பண்ண முடியாது இல்லையா. ஸோ நல்ல புரோக்கர்கிட்ட போங்க. 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனபிள் பண்ணிங்க. ஓகே, உங்கள் பாஸ்வேர்டை யூசர் நேமை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் பேன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து,
இமெயில் ஐடி, எப்படி நீங்கள் வந்து ஒரு டெபிட் கார்டு யார்கிட்டையும் கொடுக்கறது இல்லையோ, கார்டு நம்பரை கொடுக்கறது இல்லையோ, அதே மாதிரி உங்கள் ட்ரேடிங் டீட்டெயில்ஸையும் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுங்க. இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணலனாக்கா உங்கள் பைசா எவ்வளோ சீக்கிரம் காணாமல் போகும்னே தெரியாது. பல பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து அவங்க வித்ட்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்தா கூட என் அக்கௌண்ட்டு தானே பைசா வரும், அதனால் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. இதை ஸ்கேம் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஐடிபிஐ பேங்க் 70 ரூபா இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். ஐடிபிஐ பேங்க்கோட 75 ரூபா கால் ஆப்ஷன் 10 பைசா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, 80 ரூபா கால் ஆப்ஷனை 4 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ண வச்சு, லாட் சைஸே ஒரு 8000 வச்சுங்க, 8000 × 4 ரூபா அப்படின்னு ட்ரேட் பண்ண வச்சு, அவங்க ஒரு செல் பண்ணுற மாதிரி காமிச்சு, உங்களை வாங்குற மாதிரி காமிச்சு, உங்ககிட்ட இருக்கிற பைசாவை 1 மில்லியன் கான்ட்ராக்ட் இது மாதிரி சைஃபன் ஆஃப் பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ணி. ஸோ அதனால் இந்த மித்துலாம் விட்டுருங்க. அங்கே விட்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்தா எனக்கு தான் வரும், அதனால் வந்து தைரியமாக கொடுத்தேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னாக்கா இதை மாதிரி ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ணி ஸ்கேம் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பைசா தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் திண்டாடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களோட யூசர் நேம் யார்ட்டையும் கொடுக்காதீங்க, பாஸ்வேர்டு யார்ட்டையும் கொடுங்க, ஓடிபி தயவுசெய்து கொடுக்காதீங்க. 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், கூகுள் ஆத்தென்டிகேட்டர் போட்டு வச்சிங்க. ஸோ தட் யூ டோன்ட் டிபெண்ட் ஆன் எஸ்எம்எஸ் ஆல்சோ. எஸ்எம்எஸ்ஸே ஸ்கின் பண்ணிடுறாங்க இல்லையா? ஸோ கூகுள் ஆத்தென்டிகேட் பண்ணால் ரொம்ப சேஃபு. ஓகே, உங்கள் மொபைலுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் போட்டு வச்சிங்க. இது மாதிரி ஒரு நிறைய ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் போட்டு வச்சிங்கனாக்கா உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பைசா சேஃபு. இல்லாட்டி டெஃபினட்டாக யூ லூஸ் யுவர் மணி வெரி ஃபாஸ்ட். ஸோ இந்த ப்ரோக்கரேஜ் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ கொட்டாக் செக்யூரிட்டிஸ் எடுத்துட்டோம். ஓகே, அதில் ஏமாற்றிட்டாங்க. பட் கொட்டாக் செக்யூரிட்டி மேலே நான் ஐ கேன் புட் அ கேஸ், கன்சியூமர் ஃபோன் போகலாம், செபி கேட்டுன்னு போகலாம். தே ஆர் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஆன் இட். ஒரு 10 வாட்டி ஃபோன் பண்ணுறாங்க, இது அட்ரஸ் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதுவே ஒரு சின்ன ப்ரோக்கர்கிட்ட போயிட்டீங்க, சரி நாமெல்லாம் ரீட்டைலர்ஸ் சின்ன அக்கௌண்ட் வச்சுட்டு இருப்போம். பட் தேர் மே பி பீப்புள் ஹூ மே பி ஹேவிங் மோர் தென் 5-10 crores ஆல்சோ இல்லையா? பெரிய ஹோல்டிங் வச்சுட்டு இருக்கலாம். இதை மாதிரி மக்கள் டெஃபினட்டாக ஃபார் ஷூர் ஒரு நல்ல புரோக்கர், ஒரு விண்டேஜ் இருக்கிற புரோக்கர், மேபி ஒரு ஜீரோதா மாதிரியோ இல்லாட்டி ஒரு டாப் 2-3 புரோக்கர்ஸை சூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ரெட்ரஸல் மெக்கானிசம் இருக்கும். அவங்களுக்கு பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக இதை அட்ரஸ் பண்ணுவாங்க. ஏதாவது சும்மா சின்ன புரோக்கர், கம்மியான புரோக்கரை தரான், அவங்ககிட்ட இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இல்லை, இல்லாட்டி வந்து இப்போ நீங்கள் கால் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபோன் பண்ணும்போது உங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறானா, ரெக்கார்ட் பண்ணாமல் அவனுக்கே அக்சஸ் இருக்கா, அவனுக்கு அக்சஸ் இருந்ததுன்னா இட் இஸ் டேஞ்சரஸ் இல்லையா? அதை மாதிரிலாம் 1 வாட்டிக்கு 2 வாட்டி 3 வாட்டி வேலிடேட் பண்ணிவிட்டு புரோக்கரை சூஸ் பண்ணுங்கள். என்ன தான் சூஸ் பண்ணாலும் இந்த எல்லா ரெக்கார்டையும் எடுத்து வச்சுங்க. யாருக்கிட்டையும் இதை ஷேர் பண்ணாதீங்க. இது பண்ணால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட் சேஃப். இல்லாட்டி யூ ஆல் வல்னரபிள். டேக் கேர். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.